மீத்தேன் திட்டம் மூலம் நிலத்தடி நீரை வீணடித்து இயற்கை எரிவாயு எடுப்பது, விவசாய நிலங்களை பிளாட் போட்டு விற்பது என்று இயற்கையின் மீதான அத்துமீறல்கள் நாள்தோறும் தொடரும் நிலையில் மாணவர்களிடம் இதுகுறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த புதிய யுத்தியை கையாண்டு வருகின்றனர் கோவையைச் சேர்ந்த இயற்கை ஆர்வலர்கள். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. மரம் வளர்ப்பது எவ்வளவு முக்கியமானதோ அதே போலத்தான் செடி கொடிகள் வளர்ப்பதும். செடிகள் வளர்ப்பது குறித்து மாணவர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக புதிய உத்தி ஒன்றை கையில் எடுத்துள்ளனர் பொறியியல் பட்டதாரிகளான ரஞ்சித் மற்றும் ராஜகமலேஷ். விதைகளுடன் கூடிய முளைக்கும் பென்சில்களை உருவாக்கி பள்ளிகள் தோறும் விற்பனை செய்து வரும் இவர்கள் சாதாரண பென்சிலின் அடிப்பகுதியில் உரத்துடன் கூடிய விதையை கேப்சூல் வடிவில் உள்ளே வைத்து பென்சிலை தயாரிக்கின்றனர். இந்த பென்சிலை பயன்படுத்துவதற்கு முன்பு 2 நாட்கள் மண்ணில் நட்டு வைத்தால் விதை பகுதி முளைத்துவிடும். பென்சிலை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது பென்சிலை பயன்படுத்திவிட்டு தூக்கி எறியும் போது இதை நட்டு வைக்கலாம். ஃபார்ம்ஜெல் பென்சிலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வழக்கமான பென்சில் தான் உங்களுக்கு. அந்த பென்சிலோட பகுதியில் வந்து ரப்பர் பதிலாக ஒரு கேப்சூல் இருக்கும். அந்த கேப்சூல் அப்படின்னா ஜென்ரலாக பார்த்திங்கன்னா நம்ம மாத்திரை சாப்பிடுவோம் கேப்சூல். அந்த மாத்திரை கேப்சூல் தான் இதுவும். பட் இது அதோட டிஃப்ரெண்ட். எப்படி சொல்கிறது அப்படின்னா, இந்த கேப்சூல் முழுக்க ஒரு தாவரத்தோட செல்லும் தயாரிக்கப்பட்டது. வெஜிடபிள்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வெஜிடபிள்ஸ்லேருந்து தயாரிக்கப்பட்டது. அப்படின்னு இருக்கும்போது ஒரு குழந்தைகள் கடிச்சாங்க அப்படின்னா கூட அந்த குழந்தைகளுக்கு எந்த ஒரு ஆபத்து வராது. ஃபார்ம்சில் என பெயரிடப்பட்டுள்ள இந்த பென்சில் தயாரிப்பில் தற்போது 20க்கும் மேற்பட்ட பெண்கள் ஈடுபட்டு வருகின்றனர். 4 வகையான பூ மற்றும் காய்கறி விதைகளை வாங்கி பென்சிலுடன் இணைக்கின்றனர். விதைகளின் தன்மை மற்றும் தரம் குறித்த தகவல்களை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் வழங்கி வருவதாக கூறுகிறார்கள் இவர்கள். நம்ம இந்தியாவில் ஃபுல்லாக இயற்கை விலங்கு நிறைய அழிஞ்சிட்டு இருக்கு. ஸோ அது குழந்தை மத்தியிலேருந்து கொண்டு வரணுங்கிறக்காக அந்த கான்செப்டே ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அது நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்குது. எந்த ஸ்கூலுக்கு போனாலும் நல்ல ஒரு இப்போ எல்லா ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா மரம் வளர்க்கணுங்கிறத கொண்டு வர்றாங்க. ஸோ நம்ம ப்ராடக்ட் கொண்டு போகும்போது அது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி நல்லா நமக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க. இந்த ஃபார்ம்சில் பென்சிலை மாணவர்கள் ஆர்வமுடன் வாங்குவதாக தெரிவிக்கின்றனர் பள்ளி நிர்வாகிகள். கோ கிரீன் என்ற வார்த்தையாக மட்டுமில்லாமல் அன்றாட வாழ்விலும் பின்பற்ற வேண்டிய நிலையில் இருக்கிறோம் என்பதால் இது போன்ற புதிய முயற்சிகளை வரவேற்க வேண்டும் என்கிறார்கள் இயற்கை ஆர்வலர்கள். பென்சில்கள் என்றாலே எழுதுவதற்கு தான் பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் இந்த பென்சில்கள் மூலம் குழந்தைகள் மத்தியில் இயற்கை குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் இவர்களது முயற்சி பாராட்டுதலுக்குரியது. கோவையிலிருந்து சுஜின், நியூஸ் 18 தமிழ்நாடு.